வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு புதிய தொடர்போதனையை நாம் ஆரம்பித்தோம். அந்த தொடர்போதனுடைய தலைப்பு புதிய உடன்படிக்கை. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியிலே நாம் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடைசி ராபோஜன விருந்திலே இங்க பங்கு கொள்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு அப்பொழுது ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார். அவர் பேசின வார்த்தைகளை தான் நான் இப்பொழுது உங்களுக்காக நான் வாசித்தேன். 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து போஜனம் பண்ணுகிறார்கள். இப்போ யாரும் நம்ம போஜனம் பண்றோம் அப்படின்லாம் சொல்றது இல்லை. அந்த வார்த்தை ரொம்ப பழைய ஒரு வார்த்தை, ஆனா தமிழ் வார்த்தை தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இயேசு அங்க ஒரு புது வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். என்ன வார்த்தைன்னா, புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது அப்படிங்கிறார். இந்த இரத்த உடன்படிக்கை பற்றி தான் நாம், இந்த சத்தியத்தை தான் நாம் இந்த வருகிற பல வாரங்களுக்கு நாம் புரிந்து கொள்ள போகிறோம். என்னங்க இது, ரத்தம்லாம் போய் சொல்றீங்களே, ஒருவேளை காட்டு மிராண்டித்தனமானதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. அவர் சொல்றாரு, புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது, என்னுடைய சரீரமாய் இருக்கிறது அப்படிங்கிறாரு. இது அன்னைக்கு அவரோட உட்கார்ந்து சாப்பிட்ட சீஷர்கள் யாரும் ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. என்னங்க சொல்றீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்லாம் ஒன்றும் கேள்வி கேட்கல. நமக்கு புரியறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சது. சீஷர்களுக்கு நல்லா விளங்குச்சு, அவர் என்ன பண்றாருன்னு விளங்குச்சு, அவரு என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கு நல்லா விளங்குச்சு. அதே விஷயத்தை இன்றைக்கு நாம புரிந்து கொண்டால் நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறது ரொம்ப சுலபமாய் இருக்கும். அந்த சீஷர்கள் புரிஞ்சது, நமக்கு புரியறதுதான் கொஞ்சம் கஷ்டம். இப்ப இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிற பாருங்க. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். பாருங்க, இது எவ்வளவு ஒரு, இதை கேட்ட உடனே எல்லாரும் அவரை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. இது இவ்வளவு மோசமான உபதேசமா இருக்குது, கடினமான உபதேசமா இருக்குது, புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்குது, நம்புறதுக்கும் கஷ்டமா இருக்குது. இவர் எப்படி மாம்சத்தை கொடுப்பாரு, இவர் எப்படி ரத்தத்தை பானம் பண்ணும்படி கொடுப்பாரு? இது ஒரு மாதிரி ஆக்குவாடா இல்லையா, ஒரு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவரு அங்க சொல்றத பத்தி நிறைய பேர் இடர்ல அடைஞ்சு நிறைய பேர் அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா இவர் சொல்றது எல்லாமே ரொம்ப உண்மை. பாருங்க, இன்றைக்கு நம்ம திருவிருந்து அனுசரிக்க போகிறோம். அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமாக அப்பத்தையும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக திராட்சை ரசத்தையும் நாம் வைத்து அதை நாம் அனுசரிக்கிறோம். இந்த அனுசரிக்கிறத பத்தி கூட அவரு திரும்ப 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 11 26ஆம் வசனத்திலிருந்து வாசி. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான்.
இது என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்ன்றார். அடிக்கடி இதை செய்யுங்கள் என்று சொல்றாரு. எதை? இந்த திருவிருந்த அவர் அடிக்கடி செய்ய சொல்றாரு. இதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட மாம்சத்தை புசிக்கணும், என்னோட ரத்தத்தை பானம் பண்ணணும், அப்பதான் அவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. அப்படி புசிக்கலன்னா அவனுக்குள்ள என்னுடைய ஜீவன் இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. வேதாமத்துல எந்த சாக்கிரமந்தை குறித்தும் சடங்காச்சாரத்தை குறித்தும் இந்த மாதிரி சொல்லவே இல்லை. அடிக்கடி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. சிலர் மந்த்லி ஒன்ஸ் பண்றாங்க, சிலர் வாரத்துக்கு ஒரு முறை பண்றாங்க. நம்ம மாசத்துக்கு ஒரு முறை அதை அனுசரிக்கிறோம். ஒரு சில திருச்சபைகள்ல தினந்தோறும் இதை அனுசரிக்கிறாங்க. நம்ம மாசத்துல 2வது வாரத்துல நம்ம இதை அனுசரிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்கிறது. இந்த இரத்த உடன்படிக்கை என்கிற முறைமையை கர்த்தர் தான் ஏற்படுத்துறாரு. அவர் தான் இதை ஏற்படுத்துறாரு. இரத்த உடன்படிக்கைன்றது அவர் தான் ஏற்படுத்துறாரு. இது எப்படி வருது, எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது ரொம்ப பழமையான ஒன்றா இருக்கிறது. எவ்வளவு பழமை அப்படின்னு சொன்னா, ஆதாமும் ஏவாளும் ஏதன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்கிறார்கள். பாவம் செஞ்ச உடனே கர்த்தர் அவர்களை தேடி வர்றாரு. ஆதாமி எங்க இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அவன பண்ற ஒரு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கின்னு, தேவரீருடைய சத்தத்தை நான் தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. பாவம் எவ்வளவு கண்ணை குருடாக்குது பாருங்க. ஒரு மரத்து பின்னாடி போய் உட்காந்தா ஒளிஞ்சிங்கன்னா சர்வ வல்லமுள்ள கடவுள் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு புத்தியெல்லாம் மழுங்கி போய் விடுகிறது. உண்மையிலே பிசாசு எப்படி ஆசை காட்டுறான்னா, இதை சாப்பிட்டீங்கன்னா நீ கடவுளை போலயே ஆயிடுவ அப்படின்னு சொல்லி தான் ஆசை காட்டுறான். ஆனா அவனுக்கு கண்ணெல்லாம் மங்கி போயிடுது பாருங்க. அவனுடைய அறிவு கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து போகிறது. எல்லாம் கடவுள் பார்க்குற விதத்தில் அவன் பார்க்கறத மிஸ் பண்ணிட்டான் பாருங்க. அந்த நேரத்துல கர்த்தர் அவனிடத்துல நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லல. அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க 2 பேரும் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அந்த அத்தி இலையினால உடைகளை தைத்து போட்டுக் கொள்கிறார்கள். அத்தி இலையில கொஞ்சம் ட்ரெஸ் செஞ்சு போட்டா எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேஷன் வந்துருக்குது, என்ன தெரியுங்களா? கோணிப்பை துணியில பயங்கரமா ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அது ரொம்ப ஃபேஷன் மாதிரி இருக்கிறவங்க. ஏதோ லட்சக்கணக்கில், அது 67 லட்சமா அந்த ட்ரெஸ்ஸு. எங்க போய் இது பண்ற பாருங்க. இன்னும் திரும்ப பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க போல. இன்னும் கொஞ்ச நாள் போனா இலையிலேயே கூட ட்ரெஸ்ஸை தைச்சு போடுவாங்க போல. எனக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பைபிள் அப்படி பண்ணியிருக்காங்க. இலையில ட்ரெஸ்ஸை தைச்சு போட்டா எப்படி இருக்கும்? ஒரு முறை உட்காந்து ஏஞ்சா கிழிஞ்சு போயிடுங்க எல்லாமே. மனுஷன் தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக ரட்சிப்படையலாம், மீட்படையலாம்னு சொல்லி அவன் தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ள பாக்குறான். முயற்சி பண்றான். எப்படியாவது தன்னை சரிப்படுத்தி கொள்ளணும், இந்த பாவத்துக்குரிய தண்டனை தனக்குத்தானே கொடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறான். சிலர் என்ன பண்றாங்க, சரீரத்துல பல்வேறு தண்டனைகளை தங்களுக்கு தாங்களே கொடுக்குறாங்க. பல தண்டனைகளை கொடுக்குறாரு. தங்களை அடிச்சுக்கிறாங்க, தங்களை காயப்படுத்தி கொள்றாங்க, என்னமோ ஒண்ணு பண்றாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு மிருகத்தை கொன்று அந்த ரத்தத்தை சிந்தி அதனுடைய தோலினால உடைகளை செய்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கிறார். அங்கேயே ஆரம்பிக்குது பாருங்க. ஏதேன் தோட்டத்துல இது ஆரம்பிக்குது. அவ்வளவு பழசு இது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாக, எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுன்னு தெரியாது, அவ்வளவு பழசு இது. கர்த்தர் தான் அதை இந்த முறைமையை ஏற்படுத்தினாரு. ஆனா நாளடைவுல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அவலட்சணமான ஒரு காரியங்கள் அதுல ஏற்பட்டு போச்சு. எப்படி அப்படின்னு சொன்னா, அந்த ரத்தத்தை கலக்கிறது, அதை குடிக்கிறது, அந்த மாதிரிலாம் சில அவலட்சணமான காரியங்கள் அதுல ஆயிடுச்சு. அதுக்காக நம்ம இதை முழுக்க அதை வெறுத்து விட முடியாது. இந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கற்றுக்கொள்ளும் போது எந்த அளவுக்கு இந்த ரத்த உடன்படிக்கை புரிந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நம்மால நிச்சயமாக உறுதியாக விசுவாசிக்க முடியும். அப்ப இதை பத்தி ஒருத்தர் எழுதியிருக்கிறார் பாருங்க. பழைய மிஷினரி ஒருத்தர், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி, டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற ஒரு மிஷினரி. அவர் ஆப்பிரிக்க காடுகள்ல போய் அங்க இருக்கிற ஆதிவாசிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக போனவர் வரவே இல்லை. எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியல. அவர் உயிரோடு இருக்கிறாரா, மறிச்சிட்டாரா, ஒண்ணுமே தெரியல. அதனால அவருடைய நண்பர் ஸ்டான்லின்றவர் என்ன பண்றாருன்னா, அவரை தேடின்னு அந்த ஆப்பிரிக்க காடுகளுக்குள்ள போறாராம். அப்படி காடுகளுக்குள்ள போகும்பொழுது அவர் ஒரு உதவியாளரை கூட்டின்னு போனார். ஸ்டான்லியும் அவருடைய உதவியாளரும் அப்படி போகும்பொழுது பாத்தீங்கன்னா, இவரு சும்மா போக முடியாதுல்ல, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும், அதனால
எத்தோ ஒன்று விற்கிறதுக்காக சில பொருள்களை பிஸ்னஸ் பண்றதுக்காக கூடவே கொண்டு போறாரு உதவியாளர், அவர் வச்சுக்கிற பொருள்கள். அப்புறம் இவருக்கு வந்து அங்க கிடைக்கிற உணவுகள்லாம் வந்து வயிற்றுக்கு செட் ஆகாது. அதனால அவருக்கு வந்து ஒரு வெள்ளாட்டு பால் குடிக்கணும் அவருக்கு. ஏன்னா வயிற்று புண்ணுக்காக இந்த பாலை குடிக்கணும், ஆட்டு பாலை குடிக்கணும். அதனால அவர் கூட ஒரு வெள்ளாட்டையும் ஒன்றையும் கூட்டிட்டு போறாரு. இப்படிலாம் பிரயாணப்பட்டு உள்ள போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படுகிறது. என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டுனா, பொருள்லாம் இப்படி வச்சுட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளேயே அங்க பொருள்லாம் காணும். நிறைய திருடு போகுது, நிறைய ஆபத்துகள் வர ஆரம்பிக்குது, நிறைய பேர் பகைக்கிறாங்க, நிறைய பேர் விரோதம் பண்றாங்க, நிறைய திருடு போகுது. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாச்சு. என்ன நம்ம வந்து ஒரு டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் தேடலான்னு வந்தோம். ஆனா இந்த மாதிரி ரொம்ப அட்டூழியம் நடக்குதே, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவர் ஒண்ணுமே புரியலையா. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த ஜனங்க? படிப்பறிவு இல்லைன்னா கூட இன்னொருத்தர் பொருள் எடுக்கிறது எவ்வளவு தவறு இல்லையா? அந்த மாதிரி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் அப்படி புலம்பிட்டு இருக்கும்போது, அந்த ஸ்டான்லியோட கூட வந்தார் பாத்தீங்களா, அவர் அந்த மனுஷன் சொன்னாராம், சார் நீங்க ஏன் ஒரு ஒரு கவனன்ட் பண்ணிக்க கூடாது, ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சொன்னாராம் பாருங்க. அவரு சொன்னாராம், என்ன உடன்படிக்கை, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாராம். அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு விட்டாராம், அவரும் அந்த நண்பரும் விட்டாராம். ஆனா இந்த ஸ்டான்லி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்பொழுது இன்னும் பல பொருள்கள் திருடு போகுது. இவரால் சமாளிக்கவும் முடியல. லெப்ட் அண்ட் ரைட்டு திருடு போகுது, ஏகப்பட்ட பொருள்கள் திருடு போகுது. அதனால இந்த உதவியாளர் நோக்கி கேட்டாராம், என்னத்துக்கு உடன்படிக்கை பண்ணும், உடன்படிக்கைன்னா என்ன, அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இந்த உடன்படிக்கையில வந்து உடன்படிக்கை அப்படின்னு சொன்னாவே டு கட் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. அது டு கட்னாக்கா மணிக்கட்டு கட் பண்ணி இந்த ரத்தத்தை, ரெண்டு பேரும் கையை கட் பண்ணி என்ன பண்ணாங்க, மணிக்கட்டை கட் பண்ணி ரத்தத்தை ஒன்னாக்குவாங்களாம். இது எதை காண்பிக்குதுன்னா, நான் உன்னுடையவன் நீ என்னுடையவன், அந்த மாதிரி ஒரு அதுக்கு அடையாளமாக அது இருக்குதான் பாருங்க. அந்த மாதிரி ரத்தத்தை இது பண்ணுவாங்க. ஒரு சில சொட்டு ரத்தத்தை வைன் வச்சு அதுல ஒரு சிலர் சொட்டு ரத்தத்தை விட்டு கலக்கி அது குடிப்பாங்கன்னு அந்த ஸ்டான்லி சொல்ற, முடியவே முடியாது, என்னால அதெல்லாம் பண்ணவே முடியாது, நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, இதெல்லாம் என்ன இவ்வளவு மோசமானதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ உதவியாளர் சொன்னாராம், சரிங்க நீங்க பண்ணலாம் பரவாயில்லைங்க, உங்களுடைய சார்பா ஒரு ஆளை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கூட இருக்கு, நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்க சார்புல ஒருத்தர் நீங்க கட் பண்ணோன்னா அவர் கட் பண்ணிப்பாரு, அந்த ரத்தத்தை அவரு தேய்ப்பாரு, அந்த ரத்தத்தை சில டிராப்ஸ் அந்த வைன்ல அவர் விடுவாரு. அவங்க 2 பேர் பிரதிநிதிகளா வராங்களே, அவங்க 2 பேரு வந்து அந்த கவர்னன்ட் கட் பண்ணிக்கினா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னா பாருங்க. அந்த பயண அனுபவங்களை அவர் எழுதுறாரு, இந்த ஸ்டான்லின்றவரே எழுதுறாரு பயண அனுபவங்கள்ல. அவரு வந்து அந்த பயண அனுபவங்கள்ல எழுதும்போது அவர் சொல்றாரு, இந்த உடன்படிக்கைன்றது ரொம்ப ஒரு புதிய ஒன்றா இருக்குது, நான் நிறைய அதிகமா பார்த்தது கிடையாது, ஆனா அந்த இடத்துல ரொம்ப அது வலிமை வாய்ந்ததா இருக்குது, அது ரொம்ப புனிதமான ஒன்றா இருந்தது, நான் அதை பார்த்து வியந்து போனேன், அது தெய்வீகமான ஒன்று அப்படின்றத பத்தி, உடன்படிக்கை பத்தி அவர் எழுதுறார் அவருடைய புஸ்தகத்துல. அப்ப அவர் வந்து இந்த மாதிரி உதவியாளர் இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் கேட்டாராம், எந்த காரணங்களுக்காக இந்த உடன்படிக்கை பண்ணப்படுதுன்னா அவர் சொன்னாராம், 3 காரணங்களுக்காக முக்கியமா இந்த உடன்படிக்கை பண்ணப்படுது. ஒன்று, ஒரு பெரிய பாதுகாப்புக்காக இந்த உடன்படிக்கை பண்ணப்படுது. இப்போ நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன், நான் வந்து ஒரு சின்ன இனம், கொஞ்சம் ஆள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்னை காட்டிலும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த வலிமையான ஒரு ஆளோட சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இவர் வந்து அந்த பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒருத்தரோட போயிட்டு உடன்படிக்கை பண்ணும் பொழுது, ஒரு ஒரு வீக் ட்ரைபு, ஒரு பலவீனமுள்ள பழங்குடியின மக்கள் ஒரு ஸ்ட்ராங்கர் ட்ரைபு, ஒரு பலமுள்ள ஒரு நல்ல வீரம் மிக்க ஒரு ட்ரைபோட நிறைய ஆட்கள் இருக்கிறவங்களோட போய் அந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்குது. அவங்களோட பலன்லாம் இவங்களோட பலன் ஆயிடுது, இவனை தொட்டா அவன் வருவார் கண்டிப்பா அப்படின்றது எல்லாருக்குமே விளங்குவோம் பாருங்க அந்த காலகட்டத்துல. அதனால பாதுகாப்புக்காக செஞ்சாங்களாம். முதல் காரணம் வந்து ஸ்மால் ட்ரைப் வித் கிரேட்டர் ட்ரைப், ஸ்ட்ராங்கர் ட்ரைப், அதோடு கூட அந்த ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆதரவை நாடுகிறார்கள், அவருடைய உதவியை நாடுகின்றார்கள் அப்படின்னு. ரெண்டாவது வந்து 2 பேர் பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கும்போது அந்த மாதிரி ஆட்கள் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க பாருங்க. ஸ்டான்லி வந்து சில பொருள்கள் வியாபாரம் பண்ணும்படியா கொண்டு போயிருக்கிறாரு, இவர் பொருள்லாம் திருடு போகுது, இங்க வச்சுட்டு எங்கேயும் போக முடியல, அப்படி இப்படி கூட திரும்ப முடியல, சும்மா லேசா அப்படி திரும்பினா கூட இந்த பக்கம் எவனோ ஒருத்தன் வந்து களவாண்டு போயிடுறான்.
அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா பிளட் பிரதர்ஸ் ஆயிடுறாங்களாம். பிளட் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, இந்த ரத்த உடன்படிக்கையின் மூலமா அவர்கள் நம்ம கூட பிறந்த சகோதரர்களை காட்டிலும் அவர்கள் ரொம்ப மேன்மையானவர்களாக மாறிடுறாங்க. இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணி கொண்ட 2 பேர் பார்த்தீங்கன்னா, அவர்கள் 2 பேரும் பிளட் பிரதர்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்படி ஏமாத்தினா அவங்க அழிஞ்ச போயிடுவாங்களாம். அது அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் அவங்க அந்த உடன்படிக்கை பண்ணிட்டவங்களுக்கு. இப்போ வந்து அவங்கள யாராவது ஒருத்தர் ஏமாற்றுனா இந்த ரத்த சகோதரர்லாம் மாறிடுறாங்கல்ல, அவங்கள ஒருத்தர் ஏமாற்றவும் முடியாமா. ரொம்ப உண்மையோட இருக்க வேண்டும். ஏமாற்ற முடியாது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்துறது ரொம்ப சகஜமா இருந்தது. அந்த ஆப்பிரிக்க காடுகள்ல இருந்த அந்த பழங்குடியின மக்கள் மத்தியில இந்த ஏமாத்துறது வந்து ரொம்ப சகஜமா இருந்தது. எப்படி ஒண்ணு ஏமாத்திடுவாங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் ஏமாத்துறாங்கல்ல ஆன்லைன்ல. இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப் ஆகி ஆன்லைன்ல ஏமாத்துறாங்க நிறைய பேர். அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா 2 பேரு அவங்கள ஏமாத்தவும் முடியாது. ஏமாத்தினா அழிஞ்சு போயிடுவாங்க அந்த மாதிரி. அப்ப அந்த மாதிரி உடன்படிக்கை பண்ணிக்கொண்டவர்களுக்கு வந்து என்னன்னா, அவருக்கு நான் வந்து அரண் மாதிரி இருக்கணும். அரண்னா ஒரு பெரிய பாதுகாப்பு மாதிரி இருக்கணும். அவருக்கு நான் உண்மை உள்ளவனா இருக்கணும். அவர் எனக்கு உண்மை உள்ளவனா இருக்கணும். அதுதான் அந்த பிளட் பிரதர்ஸ்ன்னு சொல்றாங்க. 3வது வந்து ஒருத்தர் நேசிக்கிறதுனால அவர்கள் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்களாம் பாருங்க. 1 பாதுகாப்பு காரணங்களுக்கா, 2வது பிளட் பிரதர்ஸ் பிசினஸ் பார்ட்னர்ஸா ஆக்குறாங்க. ஏமாத்தவும் முடியாது, ஏமாத்தக்கூடாது, உண்மையா இருக்கணும், அதுக்காக பண்ணிக்கிறாங்க. 3வது பாத்தீங்கன்னா ஒருத்தர் நேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். உடன்படிக்கை அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கையை மணிக்கட்டை கட் பண்ணி அதுல வர வெட்டு காயத்தை ஏற்படுத்தி அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவாங்களாம், சிந்த விடுவாங்களாம். சிந்த விட்டு அந்த தழும்பை ஏற்படுத்துவாங்க. என்னன்னா கன் பவுடர் வச்சு ஒரு பெரிய தழும்பு மாதிரி ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அந்த தழும்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த தழும்பு உயர்த்தி காட்டும் போது கையை உயர்த்துறோம் இல்லையா, கையை உயர்த்தும் போது அங்க தழும்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி ஆளுகிட்ட வந்து எந்த ஒரு சிக்கலும் வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இந்த தழும்பு பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்கு, இவர் வந்து தனி ஆள் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறோம், கையை உயர்த்தி ஆராதிக்கிறோம் இல்லையா. கையை உயர்த்தி ஆராதிக்கிறது அதுதான். கையை உயர்த்தும் பொழுது நமக்கு பின்னாடி ஒருத்தர் ரத்தம் சிந்தன ஒருத்தர் ஆண்டவர் இருக்கிறார், ரத்த உடன்படிக்கை பண்ண ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம மேல கையை வைக்கவே முடியாது. அவர் தான் சொல்ற, அதனால தான் அவர் சொல்ற, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். இப்ப நல்லா வளர்ந்து பாருங்க இந்த மாதிரி வாசனங்கள்லாம். வெட்டு காயத்தை ஏற்படுத்தி கன் பவுடர் வச்சு அந்த தழும்ப நல்லா பெருசா காண்பிப்பாங்களாம் பாருங்க. அந்த மாதிரி இது பண்ணுவாங்களாம். அப்ப இந்த ரத்தத்தை வந்து அந்த வைன்ல ஒரு சில சொட்டுகள் விட்டு குடிக்கிறது அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. அதெல்லாம் நம்ம அவலட்சணமான ஒரு காரியங்கள். ஆனா அதனுடைய சாராம்சத்தை கவனிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா அந்த தழும்புகளை பார்க்கும்பொழுது இவர் வந்து யாரோடவோ உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. இவர் ஒருவேளை சும்மா சாதாரணமான ஆளா இருக்கலாம், ஆனா இவர் கையில தழும்பு காயம் இருக்கு, இவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, வலிமையான கூட்டம் ஒண்ணு இருக்கு, இவர் மேல கையை வைக்கவே முடியாதுன்றது நல்லா தெரியுமா. இவர் நேசிக்கிற, இவருக்காக உயிரே கொடுக்க துணிகிற ஒருத்தர் இருக்கிறாரு இவருக்கு பின்னாடி அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமா. சோ இந்த உடன்படிக்கை அப்படிதான் ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப உடன்படிக்கையில வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சில வெகுமதிகளை பரிமாறிக்கொள்வார்கள். வெகுமதி பரிமாறிக்கொள்றதுன்னு ட்ரெஸ் கொடுப்பாங்களாம். அவங்க வஸ்திரத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சாமுவேல் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது தாவீதை பற்றி வாசிக்கும் போது தாவீதுக்கு யோனத்தானுக்கும் ரொம்ப, அவங்க 2 பேரும் ரொம்ப பெட்டு. யோனத்தான் வந்து ராஜாவுடைய பையன், அடுத்து பட்டத்துக்கு வர வேண்டியவன், அடுத்து அவன் தான் ராஜாவாகணும். யோனத்தான். தாவீது வந்து சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற பையன், ஆனா அவனை வந்து கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அவனுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு பெரிய ஒரு சிநேகம் இருக்கு, அன்பு இருக்கு, ஒரு பெரிய ஆழமான நட்பு இருக்கு, உறவு இருக்கு. அவனை ரொம்ப நேசிக்கிறான், உயிரை மாதிரி நேசிக்கிறான் யோனத்தான். தாவீதும் 2 பேரும் அவ்வளவு நேசிக்கிறாங்க. இந்த யோனத்தான் என்ன பண்றான்னா தன்னுடைய வஸ்திரங்களை கொடுக்குறான், சால்வையை கொடுக்குறான், தன்னுடைய பெல்ட் கட்டி கொடுக்குறான். அந்த மாதிரி வெகுமதிகளை கொடுக்கிறார்கள். வெகுமதி கொடுக்கும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா பரிமாறிக்கொள்வாங்க 2 பேரும், ஏதாவது கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையதுன்றதுக்கு அடையாளமாக அந்த ட்ரெஸ் அவர்கள் கொடுக்கிறார்களாம். இதை பத்தி நம்ம இந்த உடன்படிக்கை பத்தி வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம்
3ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏன் இதை வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ரத்தத்தை நம்ம புசிக்க கூடாது. உடன்படிக்கைன்னு சொன்னபோது அந்த மணிக்கட்டை வெட்டி ரத்தம் சிந்த விட்டு அந்த வைன்ல போட்டு அதை கலக்கி குடிப்பாங்களாம் சொல்றான் இல்லையா? அந்த மாதிரிலாம் நம்ம பண்றது கிடையாதுங்க. ரத்தம் குடிக்கிற ஆட்கள்லாம் நம்ம கிடையாது. ஏன் அதை குடிக்க கூடாதுன்னா, கர்த்தர் இங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க, 9:3 ஆதியாகமத்துல, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம். கறி சாப்பிடலாம், ஆனா ரத்தத்தோட சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த ரத்தத்துலதான் உயிர் இருக்குது. அதனால அந்த மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன் அப்படிங்கிறார். ரத்தத்தை நம்ம புசிக்கிறது கிடையாது. ஏன்னா கர்த்தர் அதை ஃபோர்பிட் பண்ணிக்கிறார். அப்படின்னா என்னன்னா, அது தடை செஞ்சுக்கிறார், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 11ஆம் வசனம், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது ரத்தமே. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசித்தேன். லெவிட்டிகஸ் 17:11 வாசித்தேன். என்னன்னா, மாம்சத்தின் உயிர் எங்க இருக்குதுன்னா ரத்தத்துல தான் இருக்குது. ஆகவேதான் சிலர்லாம் ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ரத்தம் நிறைய போச்சுன்னா என்ன பண்ணிடுறாங்க, உயிரை போயிடுது. ஏன்னா அந்த உயிர் ரத்தத்துல தான் இருக்கு. நான் அதை உங்களுக்கு ரத்தத்தை எதுக்கு கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யறதுக்காக தான் என்ன பண்ணிருக்கிறாரு, ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது ரத்தமே. அப்ப ரத்தத்துல ஜீவன் இருக்கிறதுனால, ரத்தத்துல உயிர் இருக்கிறதுனால இந்த ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம புசிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் இந்த ரத்தத்தெல்லாம் என்ன பண்றது இல்லை, புசிக்கிறதில்ல. ஆனா இந்த உடன்படிக்கையின் சாராம்சத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வெகுமதிகளை பரிமாறிக்கொள்றது, அதுக்கப்புறம் தழும்பு ஏற்படுத்துறது, அதுக்கப்புறம் வாக்குத்தத்தங்களை கொடுக்கறது, அதை நிறைவேற்றுகிறது, சத்தியம் பண்றது, இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை விளங்கி கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறார், வாக்குத்தத்தங்களை எப்படி நிச்சயமா நிறைவேற்றுவார், 100% அந்த வாக்குத்தத்தங்களை நம்மளால் நம்ம முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப ஈஸியா விசுவாசிக்க முடியும். அப்ப சில பழங்காலத்து ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா சில மிருகத்தினுடைய ரத்தத்தையே குடிப்பாங்களாம். ஏன்னா அந்த மிருகத்தினுடைய வலிமை, ஜீவன் எல்லாமே நமக்குள்ள வந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தபடினால சில மிருகங்களுடைய ரத்தத்தை அந்த காலத்துல இருந்த ஆட்கள் குடிப்பார்களாம். அப்ப அந்த சக்தி எல்லாம் இவங்களுக்குள்ள வந்துரும், அந்த ஜீவன் இவர்களுக்குள்ள வந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை அவர்கள் மத்தியில இருந்தது. அது ஓரளவுக்கு உண்மைதான். ஏன்னா இன்றைக்கு நம்ம திருப்பந்தியில கூட பாத்தீங்கன்னா அவருடைய சரீரத்துக்கு அடையாளமா அப்பத்தை வச்சிருக்கிறோம், அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா ரசத்தை வச்சிருக்கிறோம். இத நம்ம பானம் பண்ணும்போது, இதுல பங்கு கொள்ளும் பொழுது அவருடைய பலன் நம்முடைய பலனா மாறிடுது. அவருடைய ஆரோக்கியம், அவருடைய சுகம் நம்முடைய ஆரோக்கியம் சுகமா மாறிடுது. அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதமா மாறிடுறது. அந்த நம்பிக்கை ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை தான். ஆனா நம்ம ரத்தத்தை குடிக்கிறது கிடையாது. அதை நான் மறுபடியும் சொல்றேன். அப்ப இயேசுனுடைய ஜீவன் நமக்குள்ள வந்திருக்கு, அவருடைய லைஃப் நமக்குள்ள வந்து விடுகிறது. இது ரொம்ப புனிதமாக கருதப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா இட் இஸ் கன்சிடர் ஆஸ் வெரி சாக்ரட், ரொம்ப புனிதமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இந்த உடன்படிக்கை மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை ஓராள் கூட மீறினதே கிடையாது என்று சரித்திரமே சொல்லுது பாருங்க. ஒருத்தர் கூட இந்த உடன்படிக்கை மீறுதே கிடையாது. ஏன்னா மீறவன் வாழவே தகுதியற்றவன், மீறுகிறவன் அவன் கொல்லப்பட கடவன் அப்படிங்கிறாங்க. அப்ப அதை மீறவே கூடாது. மீறினா அவ்வளவுதான், மீறினா கண்டிப்பா அவர்கள் கொல்லப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க இன்னும் சொல்ல போனா 2 பேர் உடன்படிக்கை பண்ணினா அதை யாராவது மீறினாங்கன்னா அவனுடைய சொந்தக்காரங்களை பிடிச்சி கொல்றதுக்கு ஒப்பு கொடுத்துருவாங்களாம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நடைமுறை எல்லாம் அந்த காலத்துல இருந்ததாம். சரித்திரமே கிடையாது. ஒண்ணு முதல்ல என்ன பண்ணாங்க, வஸ்திரங்களை கொடுப்பாங்க, வஸ்திரம், சால்வை,
வில்லு, அம்பு, அப்புறம் பெல்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. சில வெகுமதிகளை பரிமாறிக்கொள்வார்கள். 2வது என்ன பண்ணுவாங்கன்னா கை கொடுப்பார்களாம். இந்த 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இந்த கை கொடுக்கிற பழக்கம் எப்படி வந்துச்சுன்னா, இந்த கையை கொடுக்கும் பொழுது இந்த ரிஸ்ட்ல கட் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த ரிஸ்ட்ல இருந்து வர ஒழுகுற அந்த ரத்தமும் இன்னொருத்தர் கட் பண்ணிக்கிறாருல, அவருடைய மணிக்கட்டுல இருந்து வர ரத்தமும் ஒன்னா கலக்குமாம் பாரு. அதனாலதான் அங்க இருந்து தான் கை கொடுக்கிற பழக்கமே உருவாச்சான். இன்னைக்கு நம்ம வந்து ஈஸியா கையை கொடுக்குறோம் இல்லையா? கையை கொடுத்து குளிக்கிறோம், பிரைஸ் எல்லாம், ஹலோ அப்படின்றோம், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், கையை கொடுக்குறோம், விஷ் பண்றது கையை கொடுக்குறோம். இந்த கை கொடுக்கிற பழக்கமே இந்த உடன்படிக்கையின் மூலமா தான் வந்ததா. சும்மா கை கொடுக்குறதுல 2 பேர் கையும் கட் பண்ணி அங்க 2 பேருடைய ரத்தமும் ஒன்றாக கலக்கிறதுக்காக தான் அப்படி கொடுத்தார்கள் என்று அந்த காலத்துல அந்த உடன்படிக்கை பற்றி சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா ஆழமான நட்புன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த ஆழமான நட்பு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா யூதா இஸ்காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்க போறார் இல்லையா? அவன் அவரை காட்டி கொடுக்க அப்படி அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி இயேசு என்ன பண்றாரு, அந்த அப்பத்தை எடுத்து இந்த துணிக்கு அந்த திராட்சை ரசத்துல தோய்த்து அந்த யூதா இஸ்காரியோத்துக்கு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு, என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, சிநேகிதனே அப்படிங்கிறார். சில மொழியாக்கங்கள் அப்படி வருது, ஃப்ரெண்டு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, உடன்படிக்கையின் மனிதன் இவன் காட்டி கொடுக்க போறான்னு தெரியுது அவருக்கு. இருந்தாலும் அந்த உடன்படிக்கையினுடைய உறவு முறியலங்க. அவன் உடன்படிக்கையின் மனுஷன் அவரோட கூட இருக்கிறான், இருந்தாலும் அவன் துரோகம் பண்றான். ஆனாலும் அவரால் அந்த அன்பு செலுத்துறத நிறுத்தி கொள்ளவே முடியல அப்படிங்கிற சொல்றாங்க. ஃப்ரெண்டு அப்படிங்கிறார். நண்பனே என்னை காட்டி கொடுத்து விட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இந்த கடைசி ராபோஜனத்துல இயேசு அப்படி கேட்கிறதை நாம பார்க்கிறோம். ஒருத்தர் உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள் என்று சொன்னா ஒரு ஆழமான நட்புக்கு அடையாளமாக அந்த உடன்படிக்கை செஞ்சு கொள்றாங்களாம். அந்த 4 தலைமுறை வரைக்கும் அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் அந்த தலைமுறைகளுக்கு வருமா அப்படி சொல்றாங்க. 4 தலைமுறை வரைக்கும் அதை காப்பாற்றுவாங்க. இப்ப நானும் இன்னொருத்தரும் உடன்படிக்கை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எங்க 2 பேருக்கு 4 தலைமுறை, 4ஆம் தலைமுறையில இருக்கிற ஆட்கள் கூட அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். உடன்படிக்கை பற்றி திருமணம் கூட பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை தான், ஆழமான நட்பினுடைய உடன்படிக்கை. இது மனுஷன் கழுத்து போட்டு அந்த கான்ட்ராக்ட்ல கழுத்து போட்டு இனிமேல் நான் வந்து உனக்கு மனைவியா இருக்கேன், இனிமேல் நான் உனக்கு கணவனா இருக்கிறேன்ற மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு ஆழமான நட்பு, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உறவு, ஒரு புனிதமான ஒரு உறவா இருக்கிறது. அது வந்து ஒரு உடன்படிக்கை மாதிரி. திருமணத்துல பாத்தீங்கன்னா மோதிரத்தை மாற்றிக்கொள்ற பழக்கம் இருக்கு இல்லையா? மோதிரத்தை மாற்றிக்கொள்வோம். இப்ப நான் கூட வந்து பாத்தீங்கன்னா நானே மனைவி கூட மோதிரத்தை மாற்றி கொண்டு வரேன். அந்த மோதிரம் கூட எப்படி வந்ததுன்னா, இந்த மோதிரம் விரல்ல வந்து என்ன பண்ணுவாங்களாம், அதை கட் பண்ணுவாங்களாம், அந்த இடத்துல கட் பண்ணி ஒரு தழும்பு ஏற்படுத்துவாங்களாம். அதுதான் ரிங் மாதிரி இருந்தது. ரிங்கு போடுற பழக்கமே இப்படிதான் வந்தது. இது வந்து ரிங்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கைட்டு வச்சிடலான்ற மாதிரி எல்லாம் கிடையாது. அது பர்மனண்டா இருக்கும், அதை அழிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. திருமணத்துல அதனால்தான் ரிங்கு போடுற பழக்கம். என்னன்னா ஒரு பெரிய உடன்படிக்கை. இப்போ திருமணம் ஆக போற ஒரு ஆள் இருக்காங்க, 2 பேர் திருமணம் செஞ்சு கொள்றாங்கன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரோதமா பேசவே முடியாம, விரோதமா பேசவே கூடாது. அவங்களுக்கு 2 பேருக்கு விரோதமா எதுவும் செய்யவே கூடாது. அது மட்டும் கிடையாது, அந்த உடன்படிக்கை மீறவும் கூடாது. டிவோர்ஸ்ன்ற பேச்சுக்கே இடமே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப புனிதமான ஒன்று. கை விரல கட் பண்ணும் பொழுது அது ஒரு ரிங் அடையாளம் மாதிரி வந்துடும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங்கு போட்டுக்கிறாங்க, அந்த ஆளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பிடிச்சதுங்க, இந்த ஆளோட சேர்ந்து வாழலாம்னு நினைச்சேன், ஆனா இந்த ஆள் பண்ற கூத்து முடியல, இந்த ஆளோட இனிமேல் வாழ முடியாதுன்னு சொல்லி என்ன ரிங்கை கட்டி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த உடன்படிக்கையில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. திருமணோட ஒரு உடன்படிக்கை தான் சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த திருமணத்துல டிவோர்ஸ்ன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. இந்த கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பேசவோ, ஒருத்தருக்கு விரோதமா இன்னொருத்தர் செய்யவோ முடியவே முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு ஆழமான நட்புக்கு அடையாளமா என்ன பண்ணிருக்காங்க, இந்த ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஸ்டான்லி வந்து கடைசியில் என்ன பண்றாரு, சம்மதிக்கிறார். சரி, எப்படி நாம இப்ப வந்து திருடு போறத வந்து சமாளிக்க முடியல, ஆனா நான் உடன்படிக்கை பண்றேன், ஆனா நான் பண்ண முடியாது, நான் இந்த வைன்ல இந்த பிளட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்க முடியாது, நான் என்னுடைய சார்பா ஒரு பிரதிநிதியை வைக்கிறேன்,
எனக்குன்னு ஒரு ஆளை வச்சு அந்த மாதிரி நான் வந்து ஒரு ட்ரைபோட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்ரைப் தலைவன், ஒரு பெரிய இனக்குழுனுடைய தலைவனோட இந்த ஸ்டான்லி போய் உடன்படிக்கை பண்றாரு. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த தலைவன், அந்த குழுனுடைய அந்த அந்த ட்ரைபினுடைய தலைவன் கேட்கிறானா, எதுக்காக நீ என்கிட்ட உடன்படிக்கை பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இது மாதிரி நான் வந்து வந்திருக்கேன், நான் என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியல, இங்கே வந்து ஏகப்பட்ட திருடு போகுதுங்க, எல்லாம் பொருள்கள்லாம் திருடு போகுது, எங்களுக்கு வந்து உங்களோட கூட உடன்படிக்கை பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும், நான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருப்பேன், என் பொருள்கள்லாம் திருடு போவாது, அதுக்காக தான் நான் உடன்படிக்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சம்மதிக்கிறாங்க. சம்மதிச்ச உடனே முதல்ல கிஃப்ட் பரிமாறிக்கொள்ளணும்ல, இந்த தலைவன் அவனுடைய சார்பா ஒரு ஆளும் இந்த ஸ்டான்லியினுடைய சார்பா ஒரு ஆளும் வந்து 2 பேரும் நிக்கிறாங்களாம். 2 பேரும் நின்ன உடனே இந்த தலைவனுடைய அந்த பிரதிநிதி வந்து என்ன பண்றான்னா, அவர்கிட்ட இந்த அந்த கொம்பு ஒண்ணு, வெறும் கொம்பு, அந்த கம்புல வந்து காப்பர் ஒயர் சுத்தி இருந்தா பாருங்க, அந்த கம்பை வாங்கி ஸ்டான்லி கிட்ட கொடுத்தாராம். அப்புறம் அந்த அந்த கம்பை பார்த்த ஸ்டான்லிக்கு ஒரு பெரிய, என்னடா இது உடன்படிக்கை பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா வெறும் ஒரு கம்பை கொடுக்குறாங்க, அது ஒரு காப்பர் ஒயர் சுத்தி இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இன தலைவன் அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு அந்த ஆடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். எப்படி இருப்பாருங்க, அவங்கள்ட்ட எது ப்ரெஷஸா இருக்கோ, எது பிடிக்குதோ, எது ரொம்ப அவங்க மேன்மையா கருதுறாங்களோ அதை கேட்பாங்க. அந்த உடன்படிக்கையின் சகோதரர் அப்படி கேட்பாங்க. ஒன்றும் பண்ணவே முடியாது. இப்போ ஸ்டான்லி வந்து சொன்னாராம் அந்த உதவியாளர்கிட்ட, ஏங்க இது எனக்கு வந்து இந்த ஃபுட்டெல்லாம் ஒத்துக்காது, நிறைய எனக்கு வந்து வயிற்றுல புண்ணெல்லாம் இருக்குது, அல்சர்லாம் இருக்குது, இந்த ஆட்டு பால் குடிச்சாதான் நான் உயிரோடவே இருக்க முடியும், இந்த ஆளு இந்த கொம்பை கொடுத்துட்டு வெறும் இந்த சாதாரண ஒரு கம்பை கொடுத்துட்டு வந்து இந்த ஆட்டை கேட்குறானு, இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டான் பாருங்க. அப்படி கேட்டோன்னா அந்த உதவியாளர் சொல்றாங்க, தயவுசெய்து கொடுத்துருங்க, இந்த ஆட்டை கொடுத்தீங்களா உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆடுகள் வரும், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள்லாம் திருடு போயிட்டு இருக்குது, பொருள்லாம் வேற திருடு போயிட்டு இருக்குது, பசம் இது ஒண்ணு கொடுத்துருங்க. அவர் கேட்கிறாரு, கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா இது உடன்படிக்கை, இல்லைன்னா சொல்ல முடியாது, மறுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாராம், ஸ்டான்லி சரி போட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை வந்து கொடுத்துட்டாராம். கொடுத்த உடனே அந்த இடத்துல ஒரு மரத்தை நட்டு வச்சாங்களாம். மரம் எதுக்கு நடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை ரொம்ப ஆண்டு காலம் நீடித்து இருக்கணும், மரம் ரொம்ப நாள் வாழ முடியும் பாருங்க. சில மரங்கள்லாம் சொல்றாங்க 500 ஆண்டு காலம், இந்த மரத்துக்கு வயசு 500 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க, 500 ஆண்டு பழமையான மரங்கள் அப்படிங்கிறாங்க. நம்மளால நம்ப முடியல தான், இருந்தாலும் நம்பிதான் ஆகணும், ஏன்னா மரத்தினுடைய சைஸ்ல அதனுடைய அகலத்தையும் பார்த்தாக்கா அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய ஆலமரத்தை சொல்றாங்க அந்த மாதிரி 500 ஆண்டுகள் பழசு அந்த அப்படின்ட்டு. ஸோ மரத்தை நட்டு வச்சுப்பாங்களாம், ஏன்னா இந்த உடன்படிக்கை அவ்வளோ காலம் நீடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அவங்க மரம் நட்டாங்களாம் பாருங்க. அப்ப அந்த இன தலைவன் வந்து முன்னாடி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இனிமேல் ஸ்டான்லி கிட்ட எல்லாரும் கொடுக்கலாம், வாங்கலாம், விற்கலாம், அவர்கிட்ட இருந்து வாங்கலாம், பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பாருங்க. சொன்ன உடனே அங்க அந்த இன தலைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பிரீஸ்ட் மாதிரி அந்த ஆள் வந்து ஒரு பெரிய அந்த ஸ்டான்லியை பார்த்து சாபமான வார்த்தைகள்லாம் சொல்றானா, கண்ணாமண்ணான்னு திட்டுறானா, பயங்கரமான மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறானா. அப்ப ஸ்டான்லி கேட்டாரன், ஏன் என்ன பண்றாரு அவரு, என்ன பேசுறாரு, என்ன சொல்றாரு அவரு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. உங்களை வந்து பயங்கரமா திட்டுறாங்க, ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாரு, எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த உடன்படிக்கை மீறினா இந்த மாதிரி சாபமான வார்த்தைகள்லாம், சாபம்லாம் உங்களுக்கு வந்து பலிக்கும் அப்படின்றாரு, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா திரும்ப இந்த ஸ்டான்லியினுடைய ஆளு சாபமான வார்த்தைகள்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இனத்தலைவனுடைய ஆள் வந்து பெரிய பெரிய பிளஸ்ஸிங்கான வார்த்தைகள்லாம் சொல்றான், ஆசீர்வாதமான வார்த்தைகள்லாம் சொல்றான். இப்ப என்ன சொல்றாரு, உங்களை வந்து ஆசீர்வதிக்கிறாரு அவரு, நீங்க நல்லா இருக்கணும், நீடி ஆயுளோட இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும், எந்த பொருளும் திருடு போக கூடாது, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம், ஆரணா இருப்போம், சமாதானத்தோட இருப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்ன, இந்த உடன்படிக்கை எவ்வளவு நாள் நீங்க காத்துக்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்க மேல வந்து பலிக்கும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க வந்து நம்ம பார்க்கும்பொழுது இதெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த ஸ்டான்லி என்ன பண்ணாரா, அவரு தொடர்ந்து ஆழ ஆரம்பிச்சாராம். அவருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல, நம்மகிட்ட இந்த ஆடு போயிடுச்சு, இனிமேல் இந்த பாலை குடிக்க முடியாது யோசிச்சுட்டு இது பண்ணாருமா. இந்த கம்பை எடுத்துன்னு போகும்பொழுது
ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள நுழையும் போது, ஒவ்வொரு எல்லைக்குள்ள நுழையும் பொழுது எல்லாரும் அவருக்கு முன்னாடி வந்து மண்டிட்டு பணிகிறாங்களாம். இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான். என்னங்க இது, இவ்வளவு நாள் நான் போனா ஒண்ணும் நடக்கல, இந்த கம்பை பிடிச்சுன்னு போறேன், இந்த மாதிரி ஒரு மரியாதை நமக்கு கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு பயபக்தி நம்ம மேல வச்சிருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த உதவியாளர்கிட்ட கேட்கும்பொழுது, அந்த இனத்தலைவன் அவன்கிட்ட இருந்த கம்பை கொடுத்துக்கிறான். இந்த கம்பை பார்த்த உடனே அவர் ஞாபகம் வருது எல்லாருக்குமே. நீங்க வந்து அவருடைய பிளட் பிரதர்ன்றது தெரியுது, அதனாலதான் எல்லாரும் உங்களை வந்து வணங்குறாங்க. இனிமேல் உங்களோட பொருள் ஒண்ணு கூட திருட போவாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பாருங்க. அன்னைக்குல இருந்து பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பண்ண அன்னியோட அவர்கிட்ட இருந்து எந்த பொருளும் திருடு போலையா. அவர் ஆடுகள்லாம் நல்லா பாதுகாப்பா இருந்ததான், அவருடைய மிருக ஜீவன்லாம் நல்லா இருந்தது, அவர்கிட்ட இந்த பொருள் ஒண்ணு கூட திருடு போவே இல்லையா. ஏன்னா திருடுனா கொன்னுடுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இவரு பின்னாடி வந்து அவ்வளவு பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற அதனால அவர்கிட்ட ஒண்ணுமே திருட போலையா. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒண்ணு பாருங்க. நமக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாருங்க, நமக்காக ரத்தம் சிந்தின தேவன் ஒருவர் இருக்கார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பிளட் பிரதரா இருக்கிறாரு. நம்மளை யாரும் அவ்வளவு லிஸ்ட்ல தொடர முடியாது, நம்மள யாரும் அவ்வளவு லிஸ்ட்ல ஒன்றும் பண்ணிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டவர் நம்ம பின்னாடி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஒரு சீட்ல எழுதி என்ன பண்ணுவாங்களாம், அதை நல்லா சுருட்டி ஒரு தாயத்துக்குள்ள வச்சு கழுத்துல மாட்டிப்பாங்களாம் பாருங்க. இதெல்லாம் அந்த காலத்து பழக்கம். அது பல நூற்றாண்டுகள் முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஆட்கள்லாம் வந்து இந்த தாயத்தெல்லாம் போட்டிருக்கிறதா நீங்க பாப்பீங்க. அதுல செம்பு தகட்டுல ஏதாவது ஒண்ணு எழுதி இருக்கும், ஓபன் பண்ணி பார்த்திருக்கேன். நான் கூட சின்ன வயசுல அதெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்திருக்கேன். உள்ள என்னதான் இருக்குது, உளுண்டு ஒரு வச்சிருப்பாங்க, காத்து கற்பெல்லாம் அண்டாது உங்களை, போங்க தைரியமா போங்க தாயத்தை கட்டிட்டு. அப்ப அது உள்ள அந்த மாதிரி எழுதி வைப்பாங்களாம். உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை எழுதி ஒரு கயிறுல கட்டி என்ன பண்ணுவாங்களாம், தொங்க விட்டுப்பாங்களாம். அப்படி தொங்க விட்டு அந்த தாயத்தை பார்க்கும் பொழுதே இவர் உடன்படிக்கை மனிதன், இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங் இருக்கிறாங்க, லேசான ஆளு கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்களாம். அப்ப இந்த உடன்படிக்கை அந்த வந்த உடனே இந்த சாபங்கள்லாம் போயிடுது, ஆசீர்வாதம் உள்ள வர ஆரம்பிக்குது. பாம் புஸ்தகத்துல 27ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க ஒரு கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஏபால் அப்படிங்கிற ஒரு மலையில நின்று சாபமான வார்த்தைகள்லாம் கூறுவாங்களாம் பாருங்க. சாபமான வார்த்தைகளும் கூறுவாங்களாம், இன்னொரு மலையில நின்று ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொல்லுவாங்களாம். ஒருத்தர் மேல ஒரு மலையில இருந்து சாப வார்த்தைகளும் இன்னொரு மலையில இருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சொல்லுவாங்களாம் பாருங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இங்க இந்த உடன்படிக்கை யாரெல்லாம் வந்து மீறுகிறார்களோ அவர்கள் மேல இந்த சாபங்கள்லாம் வரும். உடன்படிக்கை யாரெல்லாம் வந்து அதை காத்து நடக்கிறாங்களோ அவங்க மேல இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதை நான் பார்க்கிறேன். 27ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கும்படி கெரிசிம் மலையிலே இந்த சில கோத்திரங்கள்லாம் நிக்கணும். சாபம் கூறும் பொருட்டு ஏபால் மலையிலே ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி போன்ற கோத்திரங்கள் நிற்க வேண்டும். 2 மலை, ஒண்ணு வந்து கெரிசிம் மலை, அங்கிருந்து ஆசீர்வாதத்தை கூறணும், இன்னொன்னு ஏபால் மலை, அதுல இருந்து சாப வார்த்தைகளை கூறணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இங்க 26ஆம் வசனம், 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் சொன்னாங்கல்ல, இவ்வளோ வார்த்தைகள்லாம் 1ஆம் வசனத்துல இருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் சொன்ன சாபங்கள்லாம் அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சத்தியமா இருக்குது. வேதாமத்துல இதெல்லாம் எழுதி வைத்திருக்குது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, வானம் பூமியும் கூட என்ன பண்ணும், ஒழிந்து போகும், ஆனா என்னோட வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு அற்புதமா அது இப்ப விசுவாசிக்க முடியுது பாருங்க. வானமே ஒழிஞ்சு போனாலும் சரி, பூமி ஒழிஞ்சு போனாலும் சரி, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதே இல்லை என்று வேத புஸ்தகம் சொல்லுது. இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள், உடன்படிக்கையின் எசன்ஸ் இங்க சொல்லுது. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறி போறதே கிடையாது, அவருடைய வார்த்தை ஒண்ணு கூட தரையில உழறதே கிடையாது அப்படிங்கிறாரு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஒண்ணு கூட தவறி போறதே கிடையாது. அப்ப இந்த உடன்படிக்கை எவ்வளோ ஒரு முக்கியமான
ஒன்றாய் இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இப்போ அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நம்ம இந்த மிருகத்தை கொண்டு அதனுடைய ரத்தத்தை இல்லை, நம்ம கட் பண்ணி அந்த ரத்தத்தை ஒன்னா தேய்க்கல. இயேசு நமக்காக தேவாட்டுக்குட்டியாக மரித்திருக்கிறார். கல்வாரி சிலுவையில புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக, தேவனுடைய பிரதிநிதியாகவும் மனிதனுடைய பிரதிநிதியாகவும் இயேசு கிறிஸ்துவை நின்று இந்த புதிய உடன்படிக்கையை அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல அவர் உயிரோடு இருந்த நாட்கள்ல சொன்ன ஒன்னையும், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பி பரமேறி பிதானோட வலது பாசத்துல வீட்டிலிருந்து அதுக்கப்புறம் பவுலுக்கு வெளிப்படுத்தின காரியத்தையும் நான் வாசிக்க விரும்புறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜான் 16:15 வாசிக்கிறேன். பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவர்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, இதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள். பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவர்கள். எதெல்லாம் பிதாவினுடையதோ எல்லாம் அவருடையது. 24ஆம் சங்கீதம் சொல்லுது, பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆகாய் 2:8 சொல்லுது, பூமியில் உள்ள வெள்ளியும் அவருடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாமே அவருடையதுங்க. பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருக ஜீவன்லாம் யாருது? என்னது அப்படிங்கிறார். எல்லாமே என்னது. இந்த முழு உலகத்துக்கும் அவர் சொந்தக்காரர். அப்ப இயேசு சொல்றாரு, பிதாவினுடையவர்கள் யாவும் யாரு? என்னுடையவர்கள் அப்படிங்கிறாரு. சரிங்க, இயேசு சொல்றாரு அவருடையதுன்னு. இதுக்கும் எனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னா, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை வாசிக்கிறேன் பாருங்க. 3:21. 1 கொரிந்தியர் 3:21 வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டிருப்பானாக, எல்லாம் உங்களோடதே. பாத்தீங்களா, இதுதான் உடன்படிக்கை வார்த்தைகள். எதெல்லாம் பிதாவினுடையது அதெல்லாம் கிறிஸ்துவனுடையது, கிறிஸ்துவனுடையது எதெல்லாமோ அதெல்லாமே நம்முடையது. அடுத்த வசனம் பாருங்க. பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் யாருது? எங்க எல்லாம் யாருது? எல்லாம் உங்களோடது. என்னதுன்னு சொல்கிறார். இப்ப நம்ம சொல்லணும் எல்லாம் என்னதுன்னு சொல்லணும். நம்ம கார்ல இன்னொருத்தர் போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம வீட்டுல இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்முடைய வயல்வெளி, நம்முடைய தோட்டம் எல்லாம் நம்முது. எல்லாமே யாருது? நம்முடையது. அடுத்த வசனம் சொல்றாரு, எல்லாம் உங்களுடையது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர்கள். ரோமர்கள் நிருபத்துல 8ஆம் அதிகாரத்துல 17-16 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே. நீங்க தான் தேவனுடைய பிள்ளைகள்னா அவருக்குரியதெல்லாம் உங்களுடையதா இருக்குது. பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே. தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் மாமே. நீங்க பிள்ளைனா அவருக்குரியதெல்லாம் உங்களுடையதா இருக்கிறது. அப்ப பாருங்க, கல்வாரி சிலுவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தின போது இந்த உடன்படிக்கை நடந்தது. அந்த இடத்துல மனுஷனும் இருக்கிறாரு, தேவனும் இருக்கிறாரு. 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. இயேசு மூலமாக தேவன் இந்த உலகத்துல வருகிறார். இயேசுதான் என்னுடைய உங்களுடைய சப்ஸ்டிடியூட்டாக, மனு வர்க்கத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். எனக்கு பதிலாக அவர் மரிக்கிறார். என்னுடைய சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். என்னுடைய எல்லா வியாதியும் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். பாருங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சுகத்தை பலத்தை நமக்கு தந்திருக்கிறார். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், என்னங்க என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அவரு எல்லாம் அவர்கிட்ட எல்லாம் இருக்குது, எல்லாம் அவருடையன்னு சொல்லிக்குது, அதனால அவர் தான் எல்லாமே எனக்கு கொடுக்குறாரு, என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையானா இருக்குங்க. நம்முடைய சரீரம் அவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, நம்மிடத்துல கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு, அதுதான் நம்முடைய சரீரம், நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய இருதயம், நம்முடைய வாய், நம்முடைய நாவு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும்? அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்கள் நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாருன்னு நான் உங்களுக்கு வாசிக்க காண்பிக்க விரும்புறேன். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை, பாத்தீங்களா, சரீரத்தினுடைய அவயவங்களை, கண்ணு, காது, வாயி, உதடு, நாவு, நம்முடைய குரல், நம்முடைய இருதயம், எல்லாமே நம்முடைய சரீரத்துல. ஆகல் நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நம்மகிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்குங்க, 2 பேரும் பரிமாறிக்கொள்ளணும். அதான் உடன்படிக்கை. அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப நாம என்ன பண்ணணும்? நம்முடைய சரீரத்தை
ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பூமியை ஆண்டு சரிப்படுத்த நம்மை நாமே அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுங்க. அவர் சொல்றாரு, உன்னுடைய சரீரத்தின் அவயவங்கள் என்ன பண்ணு, ஆயுதம் போல என்னிடத்திலே ஒப்புவி அப்படிங்கிறாரு. என் சரீரம், என்னுடைய அவயவம் அவருக்காக பயன்படணும். நல்லா யோசிச்சு பாருங்க, நம்முடைய சரீரம் அவருக்காக பயன்படுதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் சொல்றாரு, அதை என்கிட்ட ஒப்புவிடு அப்படிங்கிறாரு. பவுல் 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது சரீரமோ கர்த்தருக்குரியது அப்படிங்கிற. அப்ப சரீரம் அவயவங்களாம் அவரதுன்னா தப்பான விஷயத்துல போய் நம்ம கையை வைக்க முடியாது இல்லையா? தப்பான விஷயத்த பார்க்க முடியாது, தப்பான விஷயத்த பேச முடியாது, தப்பான செயலை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா சரீரத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். அவர் சொல்றாரு, என்னோடதெல்லாம் நான் உனக்கு தரேன் நான் அப்படிங்கிற. அவர் யார்? அவர் பலவான். அந்த பலனை நமக்கு தராரு. அவர் ஜெயிக்கிறவர், தோல்வின்றது நமக்கு கிடையாது. தோல்வியிலிருந்து அவர் நமக்கு வெற்றியை தருகிறார். நம்முடைய தோல்வி அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவருடைய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் அவர் நமக்கு தராரு. அவர் நம்முடைய உடன்படிக்கையின் சகோதரரா இருக்கிறார். அவர்கிட்ட இல்லைன்றதே கிடையவே கிடையாது. எனக்கு இல்லைன்றது எதுவுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கப்பா. நம்ம ஏதோ சும்மா சாதாரணமா ஒரு வேலையை செஞ்சுன்னு அந்த சம்பளத்தை நம்பின்னு அந்த பணத்தை நம்பி வாழ்றவங்களா? இல்லைங்க. உடன்படிக்கை நம்பி வாழ்கிறவர்கள், அதனுடைய வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்கிறவர்கள், நமக்காக உயிரை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் பாருங்க, அவர் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை பண்ணிருக்கிறதுனால அவர் சொன்ன சொல்ல மீறவே மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார். கண்டிப்பா அவரு செய்வார். எதை கேட்டாலும், அவர் எதை கேட்டாலும் நீங்க கொடுக்க தயாரா? நம்பி அவர்கிட்ட கொடுக்கலாம். என்னோட சரீரத்தை மட்டும் இல்ல, என்கிட்ட இருக்கிற பணத்தை அவருக்கு கொடுக்கலாம். அவர் சொல்லிக்கிறாரு, 100 மடங்கு 1000 மடங்கு ஆசீர்வதிப்ப, இன்னைக்கு இருக்கிறதோட 1000 மடங்கு நீ நல்லா இருப்பானிக்கிறாரு. கண்டிப்பா செய்வாரு. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லிக்கிறாருன்னா கண்டிப்பா அதை செய்வார். கண்டிப்பா ஆசீர்வதிப்ப, கண்டிப்பா பெருக பண்ணுவார். சொல்லிட்டு செய்யாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணிக்கிறார். உடன்படிக்கைன்னு வாக்குத்தத்தம் வர நாட்கள்ல, வருகிற வாரங்கள் அதெல்லாம் கூட பார்ப்போம். பிப்ரவரி 6-14 எப்படி அதை ஒரு ஆணையினால உறுதிப்படுத்தினார் என்பதெல்லாம் கூட அவர் உறுதிப்படுத்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். கண்டிப்பா நிறைவேற்றுவார்ன்றதை நம்ம பார்க்க போறோம். அப்ப அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், சகல ஜனங்களை பார்க்கல நீ ஆசீர்வதிக்கப்பட்டு. எவ்வளவு சொல்லிடுறாரு. இதெல்லாம் ஒரு நிறைவேற்றாம போவார்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஏன்னா இது வந்து சும்மா சாதாரணமா சொல்ல, அவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி, ரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி, அது மூலமா இந்த வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனத்துல சொல்லியிருக்கிறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்க வேண்ட மகிமையின் ஐஸ்வர்யம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. சொல்றவரு சொல்லிட்டு சும்மா அப்படியே தெரியாம சொல்லிட்டேன், இன்னும் இந்த முறை கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிங்க, வேற எங்கேயாவது பாத்துங்க நான் சொல்லுவார். இல்லைங்க, கண்டிப்பா அவர் நிச்சயமா செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவர் ரத்தம் சிந்திக்கிறார், உடன்படிக்கை பண்ணிக்கிறார், அவர் தம்முடைய பேர்ல ஆணையிட்டு கொடுத்துக்கிறாரு. மீறவே முடியாத ஒரு உடன்படிக்காது. மனுஷர் முறைமையின்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த உடன்படிக்கை இது வரைக்கும் யாருமே மீறினதுனால இவர் மீறுவாரா? இவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. இவர் ஒரு நாளும் மீறுவதே கிடையாது. அவர் நிச்சயமாக அவர் அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை உண்மையாகவே நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். அவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்வார்த்தைகள் ஒண்ணு கூட தவறி போறதே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஒண்ணு கூட அவர் தவற விடுகிறதே கிடையாது. ஒரு வார்த்தை கூட தவறி போறதே கிடையாது. எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவராய் இருக்கிறார். ஒண்ணு கூட தவறி போறதில்லை. ஒரே ஒரு சின்ன வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய ஒரு எழுத்து உறுப்பு எதுவுமே தவறி போறதே கிடையாது. ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனு புத்திரன் அல்ல. அவர் சொன்னார்னா கண்டிப்பா அதை நிச்சயமா செய்வாரு. ஒரு வார்த்தை கூட கண்டிப்பா நிறைவேறாமல் போறதே கிடையாது. ஏன்னா அவர் உடன்படிக்கையின் தேவனாய் இருக்கிறார். சொன்னா கண்டிப்பா அவர் செய்வார். சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார்.
கண்டிப்பா நிறைவேற்ற. எத்தனை பேர் சொல்லுங்க கண்டிப்பா நிறைவேற்றுவார் அவர் வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். எனக்கு அவருக்கும் ஒரு ஆழமான நட்பு இருக்கு. அவர் என்னோட அவருடைய உடன்படிக்கை நம்புறேன். அவர் அங்க சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கிறேன். அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நான் நம்புகிறேன். கண்டிப்பா அவருக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆழமான நட்பு, பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நட்பு இருக்கு. யாருமே எங்களை பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். நான் சொல்றேன், அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒண்ணு கூட தரையில விடவே மாட்டார். யோசுவா அப்படிதான் சொல்றார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒன்றாகிலும் தவறி போகலில் எல்லாம் நிறைவேற்றி. அந்த வார்த்தையே நல்ல வார்த்தை. அதுல ஒண்ணு கூட தவறி போறதே கிடையாது. மிஸ் ஆகிறதே கிடையாது. எல்லாமே நிறைவேற்றுவார் கண்டிப்பா. திரும்ப சொல்லுவீங்க விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபிப்போம். ஜெபித்து முடித்த பிற்பாடு திருவிருந்து நம்முடைய இணை போதகர் எஸ்ரா அவர்கள் வந்து திருவிருந்துக்குள்ள நம்ம நடத்துவார். முதல்ல ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நாங்கள் இன்றைக்கு வேத வசனங்களின் அடிப்படையிலே ஆராய்ந்து பார்த்தோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் இதெல்லாம் விளங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானோட உதவியை நாங்கள் நாடுகிறோம். இதெல்லாம் என்னென்றைக்கு எங்களுடைய மனதிலே தங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது எந்த அளவுக்கு நாங்கள் இந்த உடன்படிக்கையை விசுவாசிக்கிறோமோ, புரிந்து கொள்றோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். எந்த அளவுக்கு உடன்படிக்கையை நாங்க நம்புறோமோ, விசுவாசிக்கிறோமோ, புரிந்து கொள்றோமோ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மேல நம்பிக்கையும் விசுவாசத்தை வைக்க முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த அருமையான நாளில் இந்த சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வல்லமையான கரத்திலே கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த உடன்படிக்கையின் பங்குதாரர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு வாரமும் ஆணித்தரமாக அவர்களுக்கு நீர் விளக்கி கூறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதற்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த உடன்படிக்கை குறித்து அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும். வெறும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, இந்த மாதம் முழுவதும், வருகிற மாதங்கள் முழுவதும் இதை குறித்து அவர்கள் சிந்தித்து பார்க்கட்டும். இதை நன்றாக புரிந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய உள்ளத்திலே நீர் பேசுவீராக. அவர்கள் உடன்படிக்கையின் மனிதர்கள், பிளட் பிரதர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் அவர்களுக்குள்ள இருக்கிறது என்பதை அவர்களுக்கு நீர் உணர்த்தி கொண்டே இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வியாதி நீங்கி சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரோட உடன்படிக்கையின் ரத்தத்தை நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம். உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளில் திருப்பந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் திருப்பந்தியை ஆசீர்வதிப்பீராக. இந்த பந்தியில நாங்கள் பங்கு கொள்ளும் பொழுது உண்மையாகவே உடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வேலை செய்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பல அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவரே அந்த ஜீவன் எங்களுக்காக செய்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த திருப்பந்தியை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்கிறாங்க. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாலும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். திருப்பிருந்தே நாம் ஆசீர்வதிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில சரீரத்தை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திரு விருந்து ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடையதாக நீர் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே. உடையவைகள் எல்லாம் எங்களுடையதாக மாறி இருக்கிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, திருவிருந்து ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து இதை நாம் அனுசரிப்போம். 1 கொரிந்தியர் 11:23 வசனம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இந்த திருவிருந்து எங்கிருந்து வந்தது அப்படின்னா, பவுல் சொல்லுகிறார்,
கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு. எங்க இருந்து இது நடந்தது அப்படின்னா, அப்படியே தொடர்ந்து வாசிச்சோம்னா, என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்போ இயேசு என்ன பண்றாரு அப்படின்னா, இயேசு அன்னைக்கு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் என்ன பண்றாருன்னா அப்பத்தை எடுக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, அதை பிட்டு கொடுக்குறாரு. எப்போ அப்படின்னா கல்வாரி சிலுவைக்கு போகிறாரு. போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, நான் ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கையை நான் ஏற்படுத்த போறேன், அது ஒரு புதிய உடன்படிக்கையா இருக்க போகிறது. அந்த உடன்படிக்கை எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருக்க போகுது அப்படின்னா, என்னுடைய சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்க போறேன், என்னுடைய ரத்தத்தை நாங்க சிந்த போறேன். யாருக்காக? உங்களுக்காக அப்படின்னு. அப்போ இது எங்க இருந்து வந்தது அப்படின்னா, கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. பழைய உடன்படிக்கையில மோசே வாழ்ந்த காலகட்டத்துல யாத்திராகமத்துல நம்மளுக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு பஸ்கா பலியிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து விடுதலையாகி வராங்க, அடிமைத்தனத்தில் விடுதலையாகி வராங்க. அப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இந்த இப்படிப்பட்ட சத்தியங்கள் எதையெல்லாம் அதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, கர்த்தர் அவளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஒரு காலகட்டம் வரப்பொழுது, எதிர்காலத்துல இந்த தேவகுமாரன் மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமியில வந்து அவதரிக்க போறாரு, அவருக்கு ஒரு சரீரத்தை உண்டாக்க போறேன், அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்த போறாரு, சரீரத்தை ஒப்பு கொடுக்க போறாரு. இந்த சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி என்ன பண்றாருன்னா, பஸ்கா பலியை அங்க அனுசரிக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு என்ன நடந்திருக்கு நமக்கு புதிய உடன்படிக்கையில் என்னன்னா, பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்கு பலியிட்டு இருக்கிறார். இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இது நினைவு கூறணும். மனுஷங்களுக்கு பாருங்க, மறதி வந்து நிறைய இருக்கு, டக்குன்னு மறந்துடுவோம். மனுஷங்க செஞ்ச உதவியே நம்ம மறந்துட்டு கண்டுக்காம போயிடுறோம். இவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு மரித்து நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறாரு. இதை நம்ம அடிக்கடிக்கு நம்ம மறந்துடுறோம் பாருங்க. அதனால தான் இந்த ஒழுங்குமுறைகள் எங்கிருந்து வந்து இதை பவுல் சொல்றாரு அப்படின்னா, கர்த்தரிடத்திலிருந்து இது வந்தது. இதை ஏற்படுத்தினவர் அவர். புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். யாருக்காக? நமக்காக, உங்களுக்காக அவரையே கொடுத்துட்டார். போன வாரம் கூட பார்த்தோம், உடன்படிக்கையின் மூலியமாக ஆபிரகாமுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அவரையே கொடுத்து உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்போ இந்த புதிய உடன்படிக்கையில எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது அப்படின்னா, இயேசுனுடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்னன்னா, அவருடையது எல்லாம் நமக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில பாவம் மன்னிப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், செழிப்பு, சமாதானம், சுகம், ஜீவம், நல்வாழ்வு, இது எல்லாமே நமக்கு கல்வாரி சிலுவையில் அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம வந்து பெருகும் பொழுது நம்ம எதை நினைவு கூறுறோம் அப்படின்னா, இயேசு ரத்தத்தையும் அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தையும் நாம் நினைவு கூறுகிறோம். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு மனநிலை, அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்துடன் நாம் இதை நாம் செய்வோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நன்றி செலுத்தும், ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன வினில் ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே இயேசு அன்றைக்கு காட்டி கொடுக்கப்பட்ட அன்றைக்கு ராத்திரியில ஆண்டவர் அப்பத்தை பிட்டு ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்தாரோ, அதை நாங்கள் இன்றைக்கு அதே போல ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இது உம்முடைய உடன்படிக்கையா இருக்கிறது ஆண்டவர். எங்களுக்காக ஆண்டவரே நீ சிந்தின ரத்தமா இருக்கிறது ஆண்டவர். உம்முடைய சரீரத்தை கல்வாரி சிலுவையில பாடுபட்டிருக்கிற செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுடையதாக நீர் மாற்றிருக்கிறார் ஆண்டவர். உடன்படிக்கை ஏற்படுத்தி ஆண்டவர் இயேசுவே நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். வேதம் சொல்வது அவரையே கொடுத்தவர் மற்றவர்களை அருளாதிருப்பது எப்படி ஆண்டவரே? அவரோடு கூட எங்களுக்கு ஆளுகையும் நீர் ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியில நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எல்லாமே புதிய உடன்படிக்கையின் மூலியமாக இயேசு கல்வாரி சிலுவையில பாடுபட்ட மரணத்தின் மூலியமாக இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுடையதான் இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை நாங்களுடைய பானம் பண்ணும் போதெல்லாம் கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் எங்களுடையதாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. பிள்ளைகளாக நாங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர், உம்முடைய குடும்பத்துல நாங்கள் பிறந்திருக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய சொத்துக்கள் எல்லாம் நாங்கள் வாரிசாக இருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வாக்குத்தத்தத்தின் ஆண்டவரே அந்த ஒரு காரியமும்
எங்களுக்கு இந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்றென்றும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள தங்கும்படி இந்த கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதம் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைவு கூறுகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒருவராலே ஒருவர் மூலமா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. ஒருவராலே ஒருவர் மூலமாய் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேனே. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரா. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திரா. இயேசுவே நீர் காரண என் துதிக்கு பாத்திரா. இயேசுவே நீர் காரண எல்லா மகிமைக்கு பாத்திரா. உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாளெல்லாம். நான் உங்களுக்கு ஒப்புதத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் யாவரும் பானம் பண்ணுவோம். நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவிற்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம், அதற்காக நன்றி ஆண்டவரே. பேர்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக மாற்றி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஏராளமான மீட்பிற்காக, கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். விலையேற பெற்ற ரத்தத்தை நீர் எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே விலைக்கரைத்தை கொடுத்து ஆண்டவரே சொந்த ஜனங்களாக நீர் மாற்றிவிட்டீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் எங்களுடையதா இருக்கிறது, சுகம் எங்களுடையதா இருக்கிறது, ஆரோக்கியம் எங்களுடையதா இருக்கிறது, நல்வாழ்வு எங்களுடையதா இருக்கிறது ஆண்டவரே. எதிர்கால வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தினால நிறைந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பூரண கிருபைக்காக, பூரண அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.